புதுச்சேரியில சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான விவேகானந்தன் சிறையில் தற்கொலைக்கு முயன்றதால பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு சம்பவம் அப்படி பொதுமக்களிடையே பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமி அதே பகுதியை சேர்ந்த நபர்களால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த ஒரு விவகாரம் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழகத்தில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த ஒரு சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க கோரியும் புதுவையில் எதிர்க்கட்சிகள் அதிமுக சார்பில் முழு அடைப்பு சட்டமன்ற முற்றுகை, ஆளுநர் மாளிகை முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு கண்டன போராட்டங்களும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில தான் கைது செய்யப்பட்ட விவேகானந்தன் கருணாசும் காலப்பட்டு மத்திய சிறையினுடைய தனி செல்லிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில விவேகானந்தன் சிறையில தற்கொலைக்கு முயன்றதால பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்த சக கைதியான கருணாஸ் சத்தம் போட்டதும் பணியில் இருந்த சிறை வார்டின் ஓடி வந்து விவேகானந்தனை காப்பாற்றியிருக்காங்க. அதோடு சேர்த்து எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து விவேகானந்தன் காவல்துறையினருடைய நேரடி கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள இருவரையும் 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி முத்தியால்பேட்டை போலீசார் இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் பொதுமக்களிடையே பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. விரைவில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல பொதுமக்கள் கோரிக்கையும் வைத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.